வணக்கம். தலைப்புச் செய்திகள். பத்துமலைக்கு 2வது முறையாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வருகை புரிந்தது இந்திய சமூகத்தின் மீதான அவரது அர்ப்பணிப்பு, அக்கறைக்கு ஒரு சான்றாகும் என்று மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நேற்று பத்துமலைக்கு வருகை தந்த பிரதமர் அங்கு தைப்பூச ஏற்பாடுகளை மேற்பார்வையிட்டார். பிரதமர் பதவியின் கால அளவு 10 ஆண்டுகள் மட்டும்தான் என்று வரையறுக்கும் கொள்கை முன்மொழிவுக்கு அரசாங்கம் ஒப்புதல் தெரிவித்துள்ளது என்று பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அஸ்லினா ஒஸ்மான் தெரிவித்துள்ளார். கேப்டன் பிரபா குற்றக்கும்பலின் மீதமுள்ள உறுப்பினர்கள் உள்பட வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக நம்பப்படும் சந்தேக நபர்களை மலேசிய அரச காவல் படை தீவிரமாக தேடி வருகிறது என்றும் ஆப்ஸ் ஜாக் ஸ்பேரோ நடவடிக்கையின் கீழ் அவர்களை கண்டறியும் முயற்சி தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்றும் புக்கிட் அமான் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குனர் டத்து எம் குமார் தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசுக்கு மகாத்மா காந்தியையும் பிடிக்காது, மக்கள் நன்றாக இருந்தாலும் பிடிக்காது என்று முதல்வர் மு க ஸ்டாலின் சிவகங்கையில் நலத்திட்டங்களை தொடக்கி வைத்து உரையாற்றினார். இந்த தேர்தலில் நான் வெற்றி பெறப் போவது உறுதி எனும் போது நான் ஏன் கிங் மேக்கராக இருக்கப் போகிறேன் என்று ஆங்கில ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் தவேகா தலைவர் விஜய் கூறியுள்ளார். அமைதி, நீதி, சுதந்திரத்துக்காக அதிகபட்ச தியாகங்கள் செய்த மகாத்மா காந்தி இந்தியாவின் அழியாத ஆன்மா என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி புகழாரம் சூட்டியுள்ளார். காட்சே எனும் வெறியனால் மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட நினைவு தினம் நாடு முழுவதும் தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. அமெரிக்காவின் கல்ஃப் ஸ்ட்ரீம் ஏரோஸ்பேஸ் நிறுவன விமானங்களுக்கு கனடா அங்கீகாரம் வழங்கவில்லை என்றால் அமெரிக்காவில் விற்பனை செய்யப்படும் கனடிய தயாரிப்பு விமானங்களுக்கு 50 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தங்கள் அதிபரை அவமானப்படுத்தும் விதமாக கருத்துக்களை பதிவிட்ட இஸ்ரேலின் துணை தூதர் நாட்டில் இருந்து வெளியேறும்படி தென்னாப்பிரிக்கா உத்தரவு பிறப்பித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கான இஸ்ரேலிய துணை தூதர் ஏரியல் ஷெட்மேன் தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசாவை அவமானப்படுத்தும் விதமாக சமூக வலைதளத்தில் கருத்துக்களை பதிவிட்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகளை அறிவித்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு வெளியான பொன்னியின் செல்வன் 1 படத்துக்காக சிறந்த இசை அமைப்பாளருக்கான விருது AR ரஹ்மானுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. வட சென்னை படத்துக்காக சிறந்த நடிகருக்கான விருது தனுஷுக்கும், சிறந்த இயக்குனருக்கான விருது சுசீந்திரன் மாவீரன் கிட்டு படத்திற்கும், மாரி செல்வராஜுக்கு பரியேறும் பெருமாள் திரைப்படத்திற்கும் சிறந்த நடிகைக்கான விருது ஐஸ்வர்யா ராஜேஷும் பெறுகின்றார்கள். ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு ஸ்பெயின் வீரர் கார்லோஸ் அல்கராஸ், செர்பிய வீரர் ஜோகோவிச் ஆகியோர் முன்னேறி உள்ளனர். அரையிறுதி ஆட்டத்தில் 5.5 மணி நேர போராட்டத்துக்கு பின்னர் அல்கராஸ் வெற்றி கண்டார். இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.